لِيَأْكُلُوا مِنْ ثَمَرِهِ وَمَا عَمِلَتْهُ أَيْدِيهِمْ أَفَلَا يَشْكُرُونَ لِيَأْكُلُوا مِنْ ثَمَرِهِ وَمَا عَمِلَتْهُ أَيْدِيهِمْ أَفَلَا يَشْكُرُونَ சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் லியகுலு. இந்த லி என்றது வந்து இக்காக, எனது இக்காக. யகுலு என்றது நாங்கள் பார்த்தோம். யகுலு என்றது அக்கலா என்று சொல்றது தின்றது, தின்றது. அப்போ யகுலு என்று சொல்றது யார் தின்றை? அவர்கள். இந்த யாவும் ஊவும் வந்தா அவர்கள் என்று அர்த்தம். அவர்கள் அக்கல், அவர்கள் உண்பதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மரங்கள், இது தானியங்கள், இது ஒவ்வொரு பழங்கள், இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றேன் யாருக்கு? எங்களுக்கு தின்னதானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிக்கிறான். யாருக்கு தின்றதுக்கு? எங்களுக்கு. மின் சமரிஹி, ஈனை வந்து மின்னெண்டா இருந்து சமரிஹி. சமர் என்று சொல்றது வந்து கனிகள், பழங்கள். ஹி என்றது அதனுடைய பழங்கள். அதனுடைய பலன்கள் இருந்து உண்பதற்காக. அந்த மரத்தில் அது பூமியில வஞ்சித்தானே உண்மை. அது நகீலெல்லாம் வஞ்சித்தானே முதாயத்தில். அது தோட்டங்கள் வஞ்சி திராட்சைகள் வஞ்சி. இப்போ இதில் ரெண்டு சொன்னதுக்கு எங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாம் மரத்தையும் எடுக்கலும், எல்லாம் தோட்டங்களையும் எடுக்கலும். அந்த தோட்டங்கள்லேருந்து எங்களுக்கு தின்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் நான் படைச்சது என்னதுக்கு தெரியுமா? உங்களுக்கு தின்றதுக்காக. ஒரு உதாரணத்துக்கு இது என்னன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ராபெரி தோட்டம் ஒன்று இருக்குது. அல்லாஹ் அதை பார்த்து நாங்கள் நினைக்கணும், இந்த தோட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சது எங்களுக்கு தின்றதுக்காக. அதே நேரத்தில் இது ஸ்ட்ராபெரி தோட்டம் தான் டேஸ்ட்டில் அது ஆகப்பெரிய உலகத்தில் டேஸ்டான ஸ்ட்ராபெரி தோட்டம் வைக்கலாம். அதை தின்னக்குள்ள நினைக்கணுமோ இவ்வளோ டேஸ்ட் ஆகிக்குது. இது தான் ஸ்ட்ராபெரியிலே குறைஞ்ச டேஸ்ட். இல்லை ஒரிஜினல் டேஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? சொர்க்கத்தில். சுப்ஹானல்லாஹ். ஒரிஜினல் டேஸ்ட் ஒன்றுமேனா உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணும். மின் சமரிஹி வமா அமிலத்து ஐதீஹிம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான் வா இன்னும் மா அமிலத்து. மா என்றா இல்லை என்ற அர்த்தம், சரிதானே? மா என்றா இல்லை. அமிலத்து, அமில என்று சொல்கிறது வந்து செய்கிற என்ற அர்த்தம், சரிதான்? அமிலத்து அதை செய்ய, ஹூ என்றா அது, அதை செய்ய இல்லை. மா அமிலத்து என்றா அதை செய்ய இல்லை. தார் செய்ய இல்லை. ஐதீஹிம், ஹிம் என்றா அவர்கள். ஐதி என்று சொல்கிறது வந்து எதா என்று சொல்கிறது வந்து கை. அவர்களுடைய கை அதை செய்யவில்லை. அவர்களுடைய கை அதை செய்யவில்லை. சுப்ஹானல்லாஹ். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கிரேப்ஸ் தோட்டத்துக்கு போகிறீங்க, கிரேப்ஸை எடுக்கிறீங்க, நீங்கள் எடுத்து தின்ன போகிறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த கிரேப்ஸ் தோட்டத்தில் சொந்தக்காரன் தான் அந்த கிரேப்ஸை செஞ்சேன்? இல்லை. அவனுக்கு செய்யலுமா? அவருக்கு மரத்தை நாட்டையிலும் போடலும் எல்லாம் செய்யலாம். அந்த மரத்தை வெளியாக்கலுமா? ஏலா. அதை பழத்தை வெளியாக்கலுமா? ஏலா. சுப்ஹானல்லாஹ். அந்த கிரேப்ஸ் பழம் வரலன்னு சொன்னால் அவருக்கு அதை என்ன சரி செஞ்சு உலகத்தில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் சேர்ந்து சரி அதை பழத்தை ரொம்ப முடிவு பண்ணிட்டா வெளியாகக்கூடாது. வெளியாக்கலுமா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறோம், அதை கிரேப்ஸை பார்த்து நாங்கள் நினைக்கணும், இல்லை இது ஏண்ட கையால் செய்யலை. எனக்கு நினைச்சு வாழைப்பழத்தை பார்த்து நாங்கள் நினைக்கணும், இந்த வாழைப்பழத்தை ஏண்ட கையால் செய்யலை. மாங்காய் பார்த்து நாங்கள் நினைக்கணும், இந்த வெப்பலை மாங்காய் ஏல இது எல்லாமே எங்கட கையால் செஞ்சது இல்லை, ரப்பு செஞ்சது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட கையால் ஒன்றுமே செய்யலை. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு தோட்டங்களும் அஃபலா யஷ்குரூன். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு மாற கேள்வி ஒன்று கேட்குறான். ஆ என்றா கேள்வி, ஃபா என்றா எனவே, லா என்றா இல்லை, யஷ்குரூன் என்றா இந்த யாவுமூனு அவர்கள். ஷுக்குர் என்று சொல்கிறது எங்களுக்கு தெரியும். ஷுக்குர் என்று சொல்கிறது நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? எனவே அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்களா? ஆகவே எனவே எனவே அவர்கள் நன்றி செலுத்த. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த ஒரு பழமும் ஒன்றுமே நீங்கள் செய்யறது இல்லை. இது எல்லாமே வந்து என்னது? எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கினது. அதை நீங்கள் தின்னக்குள்ள நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? நன்றி செலுத்த மாட்டீங்களா? எனக்கு தேங்க்ஸ் பண்ண மாட்டீங்களா? சுப்ஹானல்லாஹ். அஃபலா யஷ்குரூன். ஷுக்குர். இது யாவுமூனையும் அவர்கள். இது ஷக்கரா என்று சொல்கிறது வந்து ஷுக்குர் செய்கிறது. அப்போ இதில் எங்களுக்கு என்ன படிப்பினைக்குது? இதில் என்ன படிப்பினைக்குது என்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு எப்பயுமே நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு ஒன்று அவன் பவர் அவன் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு பழத்தையும் வந்து ரப்பை தவிர யாருக்கும் வெளியாக்கலாம். அப்போ நாங்கள் முதலாவது அதை தின்ன போகல நினைக்கணும், இந்த ரப்பு தான் வெளியாக்குறாங்க. அடுத்த மாதிரி நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷுக்குர் செஞ்சு கொண்டே இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கி இன்டிரெக்ட் மெசேஜ் ஒன்றும் தாரான். நாங்கள் குர்ஆனை படித்து கொண்டு இருக்கிறோம்.
குர்ஆன்ட சில நேரத்துக்கு குர்ஆன்ட விளக்கங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு எந்த தஃப்சீர் ஆளுங்களுக்கு அந்த விளக்கங்களை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கும் இதை பழத்தை தின்றதை விட நாங்கள் அதுக்கு சுக்குர் செய்யணும். இன்றைக்கு நாங்கள் ஒரு பழத்தை கண்டுட்டு நினைக்கிறோம் இதை பழத்தை வெளியாக்கினது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, இதை டேஸ்ட் உண்டாக்கினது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. இதை நினைக்கிறதுக்கு நாங்கள் எங்கால படித்தோம்? குர்ஆனால. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனால படித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல அதை விளக்கப்படுத்துகிறோம். அதை படிக்கிறதுக்கு அது பாக்கியம் தானே, அதுக்கு நாங்கள் ரப்புக்கு சுக்குர் செய்யணும். அதே போட நாங்கள் நினைக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நினைவு இதை ஜன்னா என்ற வார்த்தையை பாவிச்சான். அப்போ நான் நினைக்கணும் இது ஒரு பழத்தை திண்டு யாழ்லாம் துன்யாலே இப்படி பசங்க வச்சுக்கிறேன். நாங்கள் ஒரு வாட்டர்ஃபாலுக்கு போகிறோம், அப்படி ஒரு வாட்டர்ஃபால் பசனான வாட்டர்ஃபால். நாங்கள் நினைக்கணும் யாழ் இந்த வாட்டர்ஃபாலே இப்படி இருந்தால் சொர்க்கத்துடைய வாட்டர்ஃபால் எப்படி இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் இன்றைக்கு வந்து இறைச்சி தின்றோம், இந்த கோழி தின்றோம். இங்கே கோழியை இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் சொர்க்கத்தில் எப்படி ஈக்கும்? சில ஹதீஸில் கருத்துப்பட வந்திக்குது சொர்க்கத்தில் ஒரு பறவை வருமா வந்து அந்த பறவை கேட்குமா உங்கள்கிட்ட என்னைய தின்னணுமான்னு பறவை கேட்குமா? இங்கே இங்கே அதை போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலே எங்களுக்கு வரமாகுது. ஏன்னா அதை பறவை வந்து கேட்குமா என்னைய தின்னணும் என்று சொன்னால் அது வந்து கேட்குமா உங்களுக்கு என்ன எப்படி ஓணும்? பொரிச்சு ஓணுமா, ஆக்கி ஓணுமா, இல்லை டெவல் போட்டு ஓணுமா, உங்களுக்கு என்ன மாதிரி ஓணும்? சுப்ஹானல்லாஹ், அந்த பறவை எப்படி ஓணும்? அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு எத்தனை ஜாய் தெரியும்? ஒரு 10 டிஷ்ஷஸ் செய்ய தெரியுமா? அந்த பறவை 70 டிஷ்ஷஸாக 70 கறிகளாக முன்னுக்கிக்குமா ஒவ்வொரு மாதிரி செய்யப்பட்டு உங்களுக்கு தின்றதுக்கு. சுப்ஹானல்லாஹ், ஒன்று ஆக்கி, ஒன்று பொரிச்சு, ஒன்று டெவல் போட்டு, ஒன்று என்னது பிஸ்டேக் போட்டு குருமா மாதிரி. சுப்ஹானல்லாஹ், 70 வகையான டிஷ்ஷஸாக ஒரு பறவை மாதிரி கண் முன்னுக்கிக்குமா தின்றதுக்கு சொர்க்கவாதி. திண்ட பிறவும் அதை திண்டுட்டு அதிடம் உள்ளே போட்டோன்னே அது மறுபடியும் பறவையாக மாறி போயிட்டு இருக்கும். ஏண்டா தஃப்சீர் ஆலிங்கள் எழுதுகிறாங்க அந்த சொர்க்கவாதிக்கு கவலை வரக்கூடாதான், என் சொர்க்கத்தில் ஒரு பறவை குறைஞ்சேன்னு கவலை வரக்கூடாது. சுவால் என்ன சொல்ல வரேன்டா, இதுதான் உண்மையான வாழ்க்கை. இங்கே நாங்கள் ஒன்றை தின்னக்குள்ள ப்ரெஷர், சுகர் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் மவுத்துக்கு போகிற வைக்கிற வாழ்க்கைக்கு அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு துன்யாக்கு அனுப்பிக்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் குர்ஆன் படிக்கிறோம்.